சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதுல வந்து அன்கான்ஸ்டியூஷனல் தீர்ப்பு சொல்லியாச்சு. ஆனாலும் 10.5 கொடுங்கன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிப்போம்னு சொல்றாரு. எப்படி சார் 10.5 வந்து எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாம எப்படி 10.5 கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? 10.5 வந்து கொடுக்க இப்போதைக்கு முடியாது. இப்ப அந்த காஸ்ட் சர்வே, காஸ்ட் சென்சஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு கோர்ட்ல இல்ல, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்லயும் போய் அது வந்து வேலிடேஷனே கிடையாது, அரசியல் சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு கோர்ட்ஸ் சொல்லிடுச்சு. அப்ப வேற வழியே கிடையாது. அரசாங்கத்துக்கு திருப்பி கொண்டு வந்தாலும் அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடம் தான். சரி, அது வந்து ஒரு நேச்சுரலி ஃபிளாட் லாங். அதை வந்து கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப அரசியல் சாதுரியமாக அதை தப்பித்து கொண்டார். திமுகவிடம் பழி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணது. நம்ம வந்தா ஓகே, வரலன்னா அவங்க மேல பழி போட்டுடலாங்கிறதான் அதிமுக. ஏன்னா கடைசியில 1 மணி நேரத்துக்கு முன்னால பண்ண ஒரு கடைசி நாள், சட்டமன்றத்துடைய கடைசி நாள், மணி நேரம், நாளெல்லாம் விட்டுருங்க, கடைசி நாள் தான் கடைசி நாள். சனிக்கிழமை தான் அவங்க பெரிய கிராண்டா ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. அவங்க 27ஆம் தேதி கிராண்டா நாம வந்து இவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம், அரசியல் வாழ்க்கையெல்லாம் பேசி ஒரு பெரிய அளவுல முதல்வரோட ரிப்ளை வச்சிருந்தாங்க. பட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்களுடைய எல்லா பிளான்லயும் எடுத்து சுடுதண்ணியை ஊத்தியாச்சு. வெள்ளிக்கிழமையே வந்து காலையில அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டதுனால இவங்க அவசர அவசரமா அந்த சட்டத்தை வந்து அசம்பிளியில வந்து பாஸ் பண்ணாங்க. சோ அந்த சட்டத்தின்படி வந்து பாமக வந்து காஸ்ட் சென்சஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த இஷ்யூல வர வழிகள் அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு சிக்கலாக தான் அது இருக்கும். வன்னியரின மக்களுடைய வாக்குகளை எப்படி வாங்க, அது பிஎம்கே ரொம்ப சென்டிமெண்டலா அது கொண்டு போனாங்கன்னா இமோஷனலா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க டிஎம்கே அப்படின்னு பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு பாமக திமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே சார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சௌமியாவை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சீனியர் அவர்கள் வந்து பேரன் முகுந்தனை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ ஃபைட். அதான் நான் சொல்லிட்டேனே, திஸ் இஸ் நாட் த கண்ட்ரோல் ஃபார் த பார்ட்டி அலோன், கண்ட்ரோல் ஃபார் ட்ரஸ்ட் கண்ட்ரோல்டு பை த ஃபேமிலி, ட்ரஸ்ட் கண்ட்ரோல் பை த பார்ட்டி. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சி, ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் என்னன்னு நான் நினைச்சுக்கிறேன்னா, கட்சி, பசுமை தாயகம், எல்லா இயக்கங்களுமே மகனுடைய கண்ட்ரோல்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. பையனுக்கு ஒரு செக் வைக்கணும்னு நினைக்கிறாரு இந்த இடத்துல. நிச்சயமா அதுக்காக தான் முகுந்தனை கொண்டு வரணும். ஆனாலும் நம்ம வந்து சோசியல் மீடியால பார்க்கும்போது சீனியரை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க மேடையில என்ன நடந்தது, மக்கள் என்ன பண்ணாங்க, யாராவது எடுத்து மைக்க பிடிச்சி திட்டினாங்களா? அவரை எதுவும் இல்லை. சோசியல் மீடியா பினாமினெல்லாம் கொண்டு வராதிங்க. அவங்க யாரும் ஓட்டு போடுப்போம், எந்த ஊர்ல இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்க இருக்கிறாங்க. இப்ப நீங்க போய் எடுத்து பாருங்க, பிஜேபிக்கும் டிவிகேக்கும் சப்போர்ட் பண்றவங்க எவ்வளவு பேர் இந்தியால இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இந்தியால இருக்காங்க? சோசியல் மீடியா ஆக்ஷன் வச்சு அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ சோசியல் மீடியா பினாமினன் கிடையாது பிஎம்கே வந்து ஒரு கிராஸ் ரூட்ஸ் லெவல் பார்ட்டி. அந்த கிராஸ் ரூட்ஸ் லெவல்ல இருந்து அந்த பார்ட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வன்னியர் இன மக்கள் வாழும் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு டவுன்லயும் அந்த கட்சியோட கொடி இருக்கும். அந்த கட்சியினுடைய அரசியல் எல்லாம் விட்டுருங்க, அது வந்து கீழ இருந்து வந்த ஒரு கட்சிங்க. கீழ இருந்து வந்த கட்சி. அந்த கட்சிக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸை நீங்க நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னே சொல்ல முடியாது. ராமதாஸ் அவர்களே நீங்கள் ஜாதி அரசியல் செய்பவர் என்று கூறினாலும் கூட அவர்கிட்ட இருக்கிற அரசியல் சாதுரியத்தை நீங்க டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. எல்லா கட்சிகளையும், ஒரு 3வது கட்சிக்கு தமிழ்நாட்டில் வளர்வதற்கு இடம் இருக்கிறதுன்னு காமிச்சவர் முதல்ல ராமதாஸ் அவர்கள் தான். திராவிட கட்சிகளையும் தன் வீட்டுக்கு வரவழைத்தார். 6% வச்சிட்டு இருக்கேன், ஆனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த 6% இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் விட்டார். திராவிட கட்சிகள் அவர்கிட்ட வந்தாங்க, மாறி 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 எங்களோட கூட்டணி வைங்கன்னு வந்தாங்களா? இல்ல. இன்னைக்கு அவங்களுடைய செல்வாக்கு குறைந்திருக்கலாம். ஆனா ஒரு காலத்தில் வந்து பாமக வந்து தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, யார் பாமக கூட்டணியில இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கிற ஒரு நிலைமையும் இருந்தது. உண்மையும் கூட. 98ல அவங்க அதிமுகவோட இருந்தாங்க, 99ல திமுகவோட வராங்க, 2001ல அதிமுகவோட போறாங்க, 2004ல திருப்பி திமுகவோட வராங்க, 2006
திமுக கூட்டணி 98 to 2006 வந்து அவங்க இருக்கிற அலையன்ஸ் மட்டும்தான் ஜெயிச்சிட்டு இருந்தது. ஆமா 2009 அதிமுகவோட கூட்டணி அங்க இருந்துதான் அவங்க போற கூட்டணி எல்லாம் தோல்வியை சந்திக்கும். சார், இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் நிலைமை என்பது ஒரு 4 கார்னர் கான்டெஸ்டா தான் இருக்கு. அதை வந்து ஒரு ட்ரையாங்குலர் கான்டெஸ்டா நிச்சயம் மாத்திரணுங்கிற ஒரு பிளான்ல பிஜேபி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. முதல்ல பிஜேபி வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல எப்படி வந்து ஒரு கோஹஷனை கொண்டு வர்றதுன்னு பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதை விட்டு ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட், சீமானை கூட்டு வர்றது, விஜய் இது பண்றதெல்லாம் பிஜேபி செய்ய வேண்டாம். அவங்க கூட்டணி ஒண்ணு அமைச்சிருக்காங்கல்ல, அந்த கூட்டணி எப்படி கொஹேஷனை கொண்டு வர்றது, அந்த கூட்டணி ரெண்டும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிறத முதல்ல பிஜேபி அந்த விஷயத்த பார்க்கட்டும். அதுக்கப்புறம் ட்ரையாங்குலரா பண்றதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் தேர்தலுக்கு நெருங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். போன வாரம் வந்து திமுக அரசு வந்து தன்னுடைய 4 ஆண்டு சாதனைகளை மக்களுக்கு விளக்கினார்கள். அமைச்சர்கள் விளக்கினார்கள், எல்லாரும் விளக்கினாங்க. முதலமைச்சர் 4 ப்ரோக்ராம்ஸ்ல கலந்துகிட்டார். அன்னைக்கு எதிர்கட்சிகளிடமிருந்து வந்த ஒரே ஒரு எதிர்வினை என்ன? ஒரு ட்வீட். மக்கள் யார நம்புவாங்க? நீங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி 45 நாள் ஆயிடுச்சு, 50 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நீங்க அலையன்ஸ்ல இருந்து வைக்க மாட்டீங்க. இல்ல அதிமுக என்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க? ஒரு ட்வீட்டோட முடிச்சிடலாமா? அப்ப மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஆட்சியே ஒரு அவலம் சொல்றீங்க, இந்த ஆட்சியில எந்த ஒரு நல்லதுமே நடக்கலங்கிறீங்க. அப்ப அதை மக்களுக்கு சொல்லுங்க. மக்களுக்கு சொல்றதுக்கு கூட உங்களால முடியலையே. ட்வீட் எல்லாம் யாருங்க பாக்குறா? மக்கள் யாருங்க பாக்குறாங்க ட்வீட்டை? எனக்கு புரியலங்க. இப்ப போட்டு போடுறோம், யாரும் ட்வீட் எல்லாம் பாக்குறது இல்லைங்க. இந்தியாவில மொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு பேருக்கிட்டங்க ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு? ட்வீட் போடுறதெல்லாம் முதல்ல அரசியல்வாதிகள் வந்து அது ஒன்றும் பெரிய ஒரு அது எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, அந்த ட்வீட் போட்டா வந்து எல்லாருக்கும் சேருது. இன்னொன்னு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து நாங்க ஒதுக்கிடுறோங்கிற மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் அதை நினைக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியோடு சேர்த்து நான் சொல்றேன். ஆனால் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை என்னைக்குமே ஒதுக்க முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கன்சியூம் நியூஸ் ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நீங்க இன்னைக்கும் பேப்பர் படிக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அதுல வந்து நீங்க பேப்பர் படிக்கும் போது இது ட்விட்டர்ல வந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. ட்விட்டர்னா என்ன, அது என்ன ஒரு அறிக்கையா கூட இல்லையா, அவர் பேசலையா? முகம் இருக்கணுங்க. சிஎம் பேசுனதுக்கு முகம் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அவர் சாதனையை பேசுறாரு. அவங்க சாதனையே பண்ணலன்னு நீங்க ஒரு கவுண்டர் கொடுக்குறீங்களா? அந்த கவுண்டருக்கு ஒரு முகம் இல்லை, அந்த கவுண்டருக்கு வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு, ஒரு முகமே இல்லை. அந்த முகத்தை நீங்கள் கொடுக்காத வரையில் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கவுண்டர் பண்ணுங்க, கவுண்டரே பண்ண மாட்டேங்கிறீங்களே. இந்த அலையன்ஸ் 50 வருஷத்துல பொள்ளாச்சி இஷ்யூல கூட என்னங்க ட்வீட் தானங்க பண்ணிட்டு இருக்காரு. அததான் நான் கேக்குறேன் தாமரை செல்வன். இது என்னன்னா, இது கேட்டீங்கன்னா இல்ல எங்களை யாரும் காமிக்கிறது இல்ல. காமிக்கிறாங்க. யாரு காமிக்கலன்னு யார் சொன்னது? காமிக்கிறாங்கல்ல, மீடியா லைவ் போடுதானே போடுறாங்க. ஆமா, மீடியா லைவ் போடல. ஒரு ஹைப்போதெட்டிக்கலாவே பேசுறேன். காங்கிரஸ்க்கு வந்து மீடியா கிட்ட சப்போர்ட் இல்லைன்னு அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பெரிய அளவுல ரீச் ஆனாங்க. ஏடிஎம்கேவும் அதையே பண்ணலாமே, தினமும் ஒரு வீடியோ போடலாமே எடப்பாடி அவர்கள். அதை ஏடிஎம்கே ரீச் பண்ணலாமே மக்கள் கிட்ட. ஒரு ஆப்போசிஷனா நீங்க வந்து ஓகே, நீங்க வந்து வார்த்தைகள்ல சொல்லலாம் இந்த ஆட்சி சரியில்லைன்னு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னுலாம் இல்ல. ஆனா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு மக்களுக்கு யார் புரிய வைக்கிறது? எனக்கும் உங்களுக்கும் திமுக மேல எதிர்ப்போ இல்ல இந்த ஆட்சி சரியில்லைன்னு இருக்கலாங்க. ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, எல்லாரும் ஓட்டு தான் போட போறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் 3ஆ நிக்குது, 4ஆ நிக்குது, திமுக தானே ஜெயிக்க போகுதுன்னு நான் நினைப்பேன். அப்ப என் ஓட்டும் நான் திமுகவுக்கும் போடலாம்னு நினைப்பேன். போடக்கூடாதுங்கிறத என்ன கன்வின்ஸ் பண்றது யாரோட வேலையா இருக்கணும்? எதிர்கட்சிகளுடைய வேலையா இருக்கும். அந்த எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்க? நீ சொல்ற மாதிரி எனக்கு என்ன இங்க பிரச்சனைனா, இந்த விஷயத்த கொண்டு போனீங்கன்னா மீடியா மேல பிளேம போடுறது. ஊடகங்கள் எங்களை காமிக்கிறது இல்ல. ஏன் காமிக்கிறதுல எல்லாம் தான் காமிக்கிறாங்க. நீங்க போடுற ட்வீட்டையே வந்து எல்லா பத்திரிகைகளும் நியூஸா போடதானே போடுறாங்க. அன்னைக்கு தினத்தந்தி உட்பட எல்லா பத்திரிகைகளுமே வந்து உங்களுடைய அந்த 4 வருட விஷயத்துக்கு பதிவு போட்டிருக்காங்களா இல்லையா? அப்ப மீடியா கவர் பண்ணலன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்கள். ஓகே. திமுக எப்படி எதிர்கட்சியாக இருந்தது,
2017 முதல் 2021 வரை ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வந்து மாஸ்டர் கிளாஸ், ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். அதுல வந்து எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை சொல்றதுக்கு. Stalin was the best opposition leader Tamil Nadu had in so many decades. இது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிறாரான்னு பாப்போம் சார். இல்லங்க, அவங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப பிஜேபிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. பிஜேபிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா கவுண்டர் கொடுக்க வேண்டியது யாரு? அப்போ நான் ஏன் சொல்றேன்னா, அப்ப நீங்க சொல்றீங்கல்ல தேர்தலுக்கு முன்னால இந்த ஆட்சி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது யாரும் நம்ப மாட்டாங்க. தேர்தலுக்காக சொல்றீங்க. ஏன்னா அவர்கள் கேட்கக்கூடிய குரல் அரசாங்கத்தின் குரல், அவர்கள் பார்க்கக்கூடிய முகம் முதல்வரின் முகம். வேற யாருமே நீங்க வெளியிலேயே வராம இருந்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு இவங்கதான் எல்லாத்தையும் பண்றாங்கிற எண்ணம் தானே இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜில டிஎம்கே கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றதுல ஏடிஎம்கே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே இல்ல. இப்ப ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க கூட இப்ப ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குது ஒரு சில விஷயங்கள். ஏன்? அதுக்கு யாரு கேள்வி, யாரு பதில் சொல்லணும், யாரு அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். என் கட்சியில பணம் இல்லையா? நீங்க வந்து ஒரு இன்னைக்கு டிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸோட இருக்கிறாங்க. அவங்களை எதிர்க்கணும்னா நீங்க உங்க வேலையை வந்து இன்னொரு 6 மாசத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, முதல்வர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து போன வருஷம் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது ரிவ்யூ மீட்டிங்லாம் இல்ல, அது தேர்தல் பிரச்சாரம் தான். அது மாவட்டத்துக்கு போறாருல, அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு, மக்களை போய் சந்திக்கிறாரு, மார்க்கெட்டுக்கு போறாரு, ஹாஸ்டல்ஸ்க்கு போறாரு. அது என்ன? பிரச்சாரம் தான். அவ்வளவுதான். நீங்க எங்க பண்றீங்கன்ற கேள்வி வருது இல்ல. அதான் முதல்வரே சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில, நான் பிரச்சாரத்தை எப்போ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப எதிர்கட்சிகள் எப்ப ஆரம்பிப்பாங்க? இதே கேள்விதான் விஜய் அவர்களுக்கும். நீங்க வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நான் இவர் வெளில வந்தாலே இவ்வளவு பிரச்சனை வருது, அதெல்லாம் பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்லல, நான் ஒற்றுக்கொள்கிறேன். பட் அவரும் ஃபீல்டுக்கு வரணும். ஃபீல்டுக்கு வர்றவங்களை மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார். சார், மீண்டும் அமைச்சரவையில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் துரைமுருகன் கிட்ட இருந்த அந்த மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் அவர்கிட்ட இருந்து ரகுபதி அவர்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க. ரகுபதி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்த சட்டத்துறையை வந்து மீண்டும் துரைமுருகன் கிட்டே கொடுத்திருக்காங்க. இது வந்து கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது இதே மாதிரியான ஒரு ஷஃபில் நடந்துச்சு. அதுவும் ஆட்சியுடைய கடைசி காலங்கள்ல இறுதி ஆண்டுல தான் நடந்துச்சு. அவர்கிட்ட இருந்த பிடபிள்யூடி எடுத்துட்டு லா மட்டும் கொடுத்து. எஸ், இப்போ வந்து அதே மாதிரியான ஒரு சம்பவம் மறுபடியும் துரைமுருகன் அவர்களுக்கு நடந்திருக்கு. என்ன சார் சிக்னல்? நீங்க யாரா இருந்தாலும் சரி, தவறு பண்ணீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும்ங்கிறத முதல்வர் வந்து ரொம்ப வெளிப்படையா ஒரு ரீசனா சொல்லியிருக்காருன்னு நான். பொன்முடி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதும் இதே மெசேஜ் தான். என்ன சார்? ஏன்னா நீங்க பொன்முடியும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேரும் ஒரே டைம்ல எம்எல்ஏ ஆகுறாங்க. 89. ஆனா பொன்முடி அவர்களுக்கு வந்து அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு வெயிட் கிடையாது, அந்த பேகேஜ் கிடையாது. அதனால அவர் முதல் முறையே மந்திரி ஆயிடுறாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி அமைச்சரவையில் 2006ஆம் ஆண்டு தான் மந்திரி ஆகுறாரு. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு சீனியர் பொன்முடி எல்லா விதத்திலையும். பட் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு பொன்முடி அவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸான ஆட்கள் தான் அவங்க. ஆனா எடுக்க வேண்டிய கட்டாயம் தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னே நீங்க வழி கிடையாது. ஸோ அது ஒரு மெசேஜிங், யாரா இருந்தாலும் எடுப்போங்கிறது. திரு துரைமுருகன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து உண்மையிலே ஒரு அரசியல் முதிர்ச்சியான ஒரு செயலா நான் பார்க்கிறேன். கம்ப்ளைண்ட் இருக்கு, இந்த மாதிரி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆங்கில பத்திரிகை ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அதுல கொண்டு வந்திருக்காங்க. அதுல உண்மை இருக்கு அப்படிங்கிறது பிரைமா ஃபேஸ் தெரியுது. அதுல ஏதோ முறைகேடுகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ மாற்றணுங்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு முதல்வர் முடிவு பண்ணும்போது அந்த டைமிங்கும் நீங்க பார்க்கணும். அந்த 4 வருட கொண்டாட்டங்கள்லாம் நிறைவடைந்த பிறகு ஒரு நாள் கழிச்சு அதை கொண்டு வரும். ஸோ அப்ப என்னன்னா, நீங்க யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனைன்னு வந்துட்டா தேர்தலில் நிக்கிறது, தேர்தல் ஜெயிக்கிறதா இல்ல சீனியாரிட்டியா அப்படின்னு பார்த்தா தேர்தலில் ஜெயிக்கிறது தான் முக்கியம். தேர்தலில் ஜெயிச்சாதான் கட்சி ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப தெளிவா ஒரு அரசியல் சாதுரியத்தோட அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது போன்ற விஷயங்களை திரு கருணாநிதி அவர்களே ரொம்ப யோசிப்பார். அலடி அருணா மகளை வந்து நீக்குவதற்கே வந்து ரொம்ப யோசிச்சு அதன் பிறகு நீக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்தார். ஆனா
துரைமுருகன் அவர்களுடைய ஒரு பொறுப்பை எடுக்கிறது அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அட் த சேம் டைம் அவருடைய மதிப்பு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக லா மினிஸ்ட்ரியை எடுத்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா, அவ்வளவுதான். லா மினிஸ்ட்ரியில உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுல வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் 6 மாசம் தான் இந்த ஆட்சியே இருக்க போகுது. அது பிறகு எலெக்ஷன்ல போயிட போறாங்க. ஸோ 6 monthsல நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரகுபதி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அது என்ன, அவருக்கு இது மட்டும் கொடுத்துருக்காங்களேனாலும் இன்னைக்கும் திமுக அரசினுடைய அரசியல் செய்தி தொடர்பாளராக ரகுபதி மட்டும்தான் இருக்கிறாரு. எல்லா விஷயங்களிலும் அரசியல் ரியாக்ஷன்ஸை கொடுக்கறது ரகுபதி அவர்கள் தான். அது முதல்வரோட பர்மிஷன் இல்லாம நடக்காது. ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு குறித்து பேசிய நன்றி சார். நன்றி.